இந்த மேட்ச் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான மேட்ச்சு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் டேபிளில் அவங்க ஒரு 16 பாயிண்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயிச்சாங்கன்னா 18 பாயிண்டோட அவங்க குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 பாயிண்டில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச்சை ஜெயிச்சு அடுத்தது வந்து ஆர்சிபி கூடயும் ஜெயிச்சு, ஸோ அப்படி போகும்பொழுது தான் சிஎஸ்கேவால் பிளே ஆஃபுக்கு போக முடியுங்கிற ஒரு நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆர்ஆர் இந்த மேட்ச்சில் தோத்தாங்கன்னா அடுத்தது மோத போகிறது கேகேஆர் கூட. ஸோ கேகேஆர் கூட மோதும்பொழுது அது டூ ஆர் டை போட்டியாக கூட அமைகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து ஸோ இந்த மேட்ச்சை கண்டிப்பாக 2 டீமுக்கும் ஒரு முக்கியமான மேட்ச், எஸ்பெஷலி சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. யாரை ஜெயிப்பாங்க, ஹோமில் ஒரு மாதிரி விக்ட்ரியோடு முடிப்பாங்களா? இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மேட்ச்சை தோக்குறாங்க அப்படின்னா அடுத்தது மேபி ஆர்சிபி கூட வாழ்வா சாவா போட்டிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை தோனி அவர் சொல்லியிருந்தார், என்னோடய கடைசி மேட்ச் வந்து சேப்பாக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டு போயிருந்தார். ஒருவேளை இந்த மேட்சை தோக்குறாங்க அப்படின்னா இதுதான் வந்து மேபி எம்எஸ் தோனியோட கடைசி போட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் சேர்ந்து ஆடுறதை பொறுத்து தான் வந்து தலை தோனி அவரோட கடைசி போட்டியாக இல்லை அப்படிங்கிறது முடிவாகும். பார்ப்போம். என் மறக்காமல் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை சேப்பாக்கில் நடக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ஃபிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டேயில் நடக்குது, அதனால் வெதர் நல்லா வெயில் கொளுத்துது. ஸோ மேட்ச் பார்க்க வர நீங்கள், அதாவது கிரவுண்டுக்கு சேப்பாக்குக்கு நீங்கள் மேட்ச் பார்க்க வரீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஹேட்டு வாங்கிக்கோங்க. அதாவது வெயில் வந்து எந்தெந்த பக்கம்லாம் கொளுத்தும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேஎம்கே டெரஸில் வந்து கேஎம்கே டெரஸ் பிரச்சனை இல்லை, கேஎம்கே ஸ்டாண்டில் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஐஜேகே, அதுக்கப்புறம் சிடிஇ, இந்த ஸ்டாண்டு லோவர் அப்பர் இங்கேயும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் அந்த கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய பெவிலியன்ஸ் இருக்குல்ல எஃப்ஜி, இந்த ஸ்டாண்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் அப்பர் லோவில் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெரஸில் இருக்கிறவங்க தான் சரி தான் லோவர் ஸ்டாண்டில், அதாவது லோவராக இருந்தாலும் சரி அப்பராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஹேட்டு கேப்பில் ஹேட் யூஸ் பண்ணுங்கள். ஹேட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வெயில் தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. கேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காதில் வெயில் வந்து அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. மேட்ச் 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஸோ முடிகிறது ஒரு 6:30 வரைக்கும் ஆகுங்கிறதுனால 5 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வேர்க்கும் ஓகேங்களா, வேர்வையின் தாக்கம் இருக்கும், அனல் தாக்கம் இருக்கும். ஆனால் அந்த வெயில் நம்ம மேலே கதிர் படாமல் இருக்குன்னா ஹேட் ரொம்ப முக்கியம். ஸோ ஹேட் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு தண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து மேட்ச் பார்க்கும்பொழுது நீங்கள் தண்ணி தாகம் கண்டிப்பாக எடுக்கும். தண்ணி தாகம் எடுக்கும்பொழுது நீங்கள் வந்து மேட்ச் கடையில் அவங்களால நீங்கள் நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோ கூட்டம் ஜேன்னு வரும். உள்ளே வரும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லைப்பா எனக்கு மேட்ச்சை விட எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னா கூட நீங்கள் போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மதியம் சாப்பாடுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளே தண்ணி நிறைய தண்ணி சாப்பிட்டு உள்ளே வந்துனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிக்காதீங்க. 3 மணி நேரம் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், எனக்கு டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 2 டே மேட்ச் நடந்துச்சு. ஒன்று பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சிஎஸ்கே சேசிங் வின் பண்ணாங்க, எம்ஐக்கு அகேன்ஸ்டாக சேசிங்கில் வின் பண்ணாங்க. எம்ஐ ஈஸியாக சுருட்டி தள்ளினாங்க சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ். இந்த பக்கத்தில் சிக்கந்தர் ரஸா, ஷாருக்கான் இந்த மேட்ச்சை முடிச்சதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு நினைவு. பட் பிச்சு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, ஏன்னா டே மேட்ச்ங்கிறதுனால. பட் போக பட் ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரிஞ்சு, கடல் பக்கத்தில் இருக்க டே மேட்ச்ங்கிறதால கொஞ்சம் காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போக மேபி காற்று இருக்கும், கொஞ்சம் ஜில்லாக இருக்கும். அதனால் பேட்டர்ஸுகளை கொஞ்சம் அந்த ஹீட்னஸில் கொஞ்சம் சேஸ் பண்ணுறதுல கொஞ்சம், அதாவது ஹீட்னஸ் குறைய சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் சிம்பிளாக தான் பார்ப்பேன் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் டே மேட்ச் இங்கே நடக்குது இந்த வருஷம். ஸோ சேப்பாக்கில் ஐ திங்க் டேயில் நான் பெரிய ரன் ஃபெஸ்ட் எதிர்பார்க்கல. 180 அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஸ்கோராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்டு இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ருட்ராஜ் கேக்வாத் போன மேட்ச்சில் டாஸை வின் பண்ணார். பட் ஆனால் அந்த தோத்தாரு. இந்த தடவை டாஸ் அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா தோக்கணும்னு நினைக்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும்
மேபி தீக்ஷனா இங்கே இருக்கிறாரான்னு தெரில. தீக்ஷனா இங்கே இருந்தார் அப்படின்னா தீக்ஷனாவை நான் வந்து 11th சேர்ப்பேன். ஆனால் க்ளீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் வந்து ஆடலை, ஓகேங்களா. ஸோ க்ளீசன் இந்த மேட்ச்சில் எனக்கு ஆடாததும் பெரிய ஒரு ஆச்சரியம். என்னடா க்ளீசன் இல்லையரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மொயின் அலி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீசன் தேவைப்படல நான் நினைக்கிறேன். ஓகே, போன மேட்ச்சில் என்ன 11th போனாங்களோ அதே 11th போவாங்க, இல்லை சாண்டருக்கு பதிலாக க்ளீசன் வர வைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. ருட்ராஜ் கேக்வாத் ஒரு ஸ்பின்னர் அடி வாங்கினதுக்கப்புறம் திரும்பி அதுக்கப்புறம் பெருசாக ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்கிறது ஸோ பார்க்க முடியுது ஒரு பக்கம். அடுத்து அந்த பக்கத்தில் 11th எடுத்துட்டிங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. பட் ஆனால் டோனோவன் ஃபெரர் அவர் ட்ரை பண்ணாங்க, பட் அது ஃப்ளாப்பில் முடிஞ்சது. ஹெட்மேயர் என்ன ஆச்சுன்னு தெரில, மேபி ஹெட்மேயர் இருந்தால் ஹெட்மேயர் கூட மேபி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் அதுதான் பேட்டிங்கில் அவங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணுறது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்கிற மாதிரி ஸோ நான் பார்க்குறேன். அண்ட் இந்த பக்கம் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட டீமோட 11th பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் வந்து பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டு டீமையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேசலாம். கம்பேரில் ரெண்டு டீமோட பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு பேசலாம். இப்போது ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் 200 ரன்னு கொடுத்துறாங்கன்னு வைங்களேன். 220 ரன் வரைக்கும் ஆவரேஜாக 200 ரன் வரைக்கும் ஆவரேஜாக கொடுக்குறாங்க. ஆனால் 200 ரன் சேஸ் பண்ணக்கூடிய பேட்டிங் இல்லை 200 ரன் அடிக்கக்கூடிய அதாவது பேட்டிங்க்கும் பவுலிங்க்கும் கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தத்தி புத்தி 200 வந்துடுறாங்க, ஆனால் அப்படி மார்க் போக மாட்டாங்க. சஞ்சு சாம்சன் மட்டும் கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு இருக்கிறாரு. ரியன் பராக் ஓரளவு டீசெண்டாக ஆடுறாரு. பட் ரோமன் பவுல், டோனோவன் ஃபெரர், ஹெட்மேயர் இவங்க 3 பேருமே தனித்தனியாக வரும்போது சரி, ஒன்றா வரும்போது சரி, இவங்க யாரும் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக ஆடவும் மாட்டாங்க. துருவ் ஜுரேல் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்க மாட்டாரு. கான்ஃபிடன்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள்னா சஞ்சு சாம்சன். லக்னோ கிட்ட எடுத்துகிட்டு போய் முடிச்சாரு. போன மேட்ச் டிசிக்கு அகேன்ஸ்டாக எடுத்துகிட்டு போய் முடிக்க வேண்டிய ஒரு மேட்ச்சில் தோத்துட்டாங்க. சஞ்சு சாம்சன் பவுலர்கிட்ட இன்டிமேட் பண்ணிடுவாருங்க, பாருங்கள் நீங்கள் வந்து எனக்கு ஓவருக்கு இவ்வளோ ரன் கொடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு எண்ட் ஆஃப் தி டே மேட்ச் முடியும் பொழுது பவுலர்ஸ் நீங்கள் வந்து 200 ரன் கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஆல் அவுட் பண்ணிடுங்க, அது விக்கெட் எடுத்து ப்ரெஷர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டில் போகிறாரு. ஆனால் இந்த பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கை கொடுக்க மாட்டுது. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ஒன்றா கை கொடுத்து மாதிரி போனால் மட்டுமே தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் அவங்களோட பவுலிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் சஹல் அண்ட் அஸ்வின் இதில் பேட்டில் வரேன். இப்போது அங்கே அஸ்வின் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச் வேறு, போன மேட்ச்சில் வந்து ஃபுல் டாஸ் ஒரு விக்கெட்டு ப்ளஸ் இன்னும் 2 விக்கெட் எடுத்தார், ஓகேங்களா, மொத்தம் 3 விக்கெட்டு. ஸோ அந்த 3 விக்கெட்டில் இன்னொரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ சேப்பாக்கில் வந்து ஆடும்பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த அஸ்வின் வேறு, இப்போ இருக்கிற அஸ்வின்ங்கிறது வேறு. ஸோ கிராஸஸ் இங்கே சேப்பாக்கில் என்ன ஏது எப்படிங்கிற வரைக்கும் அவருக்கு தெரியுங்கிறதுனால ஸோ இன்றைக்கி இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்க்க போகிற அஸ்வின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். மேபி ரன் அடி வாங்கலாம், பட் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா 4 பேர் இருக்காங்க. இப்போ அஸ்வின் மட்டும் பிரச்சனை கிடையாது. சஹல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லாவும் போடுவார். ஸோ இவங்க இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே சேர்ந்து இங்கே ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் போயிடுவார். இங்கே பாருங்க, நீங்கள் துபே கிட்ட நீங்கள் 2-3 6 கொடுத்துருங்க, ஆனால் துபேவோட விக்கெட் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்புவாங்க. ஸோ எனக்கு வந்து துபே அண்ட் இதுக்கு முன்னாடி அஸ்வினுக்கு டவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இந்த தடவை அஸ்வின் துபேவை எடுப்பாரா? ஸோ சஹல் ஃப்ளைட் பண்ணி போடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. தென் மொயின் அலி வர்சஸ் அஸ்வின் அது ஒரு பேட்டில் நல்லாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அஸ்வின் 2 விக்கெட் எடுத்துட்டாலோ சஹல் 2 விக்கெட் எடுத்துட்டாலோ மேட்ச் கைக்குள்ளே வந்துடும். தென் டெத் ஓவர் வேறு மாதிரி பண்ணுறாங்க. ஜடேஜா ஒரு நான் கீன்னு சொல்லுவேன். ஜடேஜா வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் வரும்பொழுதும் ஸோ ஜடேஜா ஆடணும். சந்தீப் சர்மா அதுக்கப்புறம் அவேஷ் கான் இவங்க 2 பேரும் டெத் ஓவரில் வேறு மாதிரி பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பவுலிங் பண்ணும்போது ஜடேஜா அண்டு துபேலாம் எப்படி பேட் பண்ண போகிறாங்கங்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் யாரோட பவுலிங் நல்லாயிருக்கு. சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பேட்டிங் தான், ஆர்ஆரோட ஸ்ட்ரென்த் எடுத்துட்டிங்கன்னா வந்து அவங்களோட பவுலிங் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரோட பவுலிங் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் சிஎஸ்கேவோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி தான். ஸோ ஜடேஜாவை 4 ஓவர் எப்படியாவது போட வைக்கிறாங்க, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ருட்ராஜ் கேக்வாத் உணரணும். தென் சிம்ரன்ஜித் சிங் இந்த விக்கெட் ஹார்டாக இருக்கும் பட்சத்தில் சுச்சுவேஷன் எனக்கு அவருக்கு தெரிலங்க, அவர் 50-50. பட் துஷார் தேஷ்பாண்டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஆஸ்யூஷுவல் நல்லா போட்டிருக்காரு. பட் ஆனால் ஒரு மாதிரி கணிக்க முடியாத ஒரு பவுலிங் நேரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இந்த டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதான் சொல்லுவாங்க அதாவது ஆரோட பவுலர்ஸுகள் இப்படி போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுது. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் எப்படி இருக்க போது என்ன அப்படிங்கிறதே பெரிய ஒரு குறையாக மீன்ஸ் பெரிய கணிக்க முடியாத ஒரு அவை இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா, ஷர்துல் தாக்கூர் ஸோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா. ஸோ பார்ப்போம் பவுலிங் என்ன மாதிரி பண்ணுறாங்க, பேட்டிங் சமமாக ஆடுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்
எஸ் 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. எஸ் ஆர்ஆர் ஜெயிப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். பார்ப்போம். சிஎஸ்கே 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச் தோத்தாலும் ஆர்சிபி கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவு ஜெயிச்சாங்க அப்படின்னா, நல்ல நெட் ரன்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இது தலை தோனியோட கடைசி போட்டியாக இருக்குமா, இது ஃபேர்வெல் போட்டியாகவும் அமையுமாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இதுதான் என்னோட ஒரு ப்ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ருத்ராஜ் கேக்கோட கேப்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சஞ்சு சாம்சன் கேப்டன்ஸில் வேறு மாதிரி பண்ணுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் ருத்ராஜ் கேக்வாத்துக்கு இங்கே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். தோனி இருந்தாலும் தோனி சில நேரங்களில் பேசவும் மாட்டாரு, அமைதியாகவும் இருக்கிறாரு. பட் இது மஸ்ட் வின் மேட்ச் பேசுவார்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் கேக்வாத்தோட கேப்டன்சி பெருசாக அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை சில இடங்களில் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்ததான் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகும்பொழுது பவுலிங்கில் நான் வந்து கண்டிப்பாக துஷார் தேஷ்பாண்டே, அவேஷ் கான், சந்தீப் சர்மா, சஹல் இல்லாமல் எடுக்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டில் ரவீந்திர ஜடேஜா, ரியன் பராக் போகிறேன். பேட்டிங்கில் ருத்ராஜ் கேக்வாத், சிவம் துபே, டேரல் மிச்சலை பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பரில் நான் வந்து சஞ்சு சாம்சன், தென் ஜாஸ் பட்லர் பிக் பண்ணுறேன். ஜெய்ஸ்வால் பிக் பண்ணல. இதில் வந்து நான் ஜடேஜாவை நான் வைஸ் கேப்டனாகவும் கேப்டனாக நான் சஹல் நான் பிக் பண்ணுவேன். இல்லை ருத்ராஜ் கேக்வாத், ஜடேஜா, சஹல் இந்த 3 பேரை நீங்கள் யாராவது 2 பேரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணிக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே ரியன் பராக் நான் என்ன செய்கிறேன்னா, ஜடேஜாவுக்கு அந்த மிடில் ஓவர்ஸில் ஓவர் கிடச்சி இந்த ரைட் ஹேண்டர்ஸ் வரும்பொழுது தட்டி தூக்கிடுவாருன்னு எனக்கு தோணுது இல்லைங்களா. அது டெத் ஓவரில் வந்து ஒரு மாதிரி அண்டர் ப்ரெஷரில் கண்டிப்பாக ஆடும்போது அவேஷ் கானுக்கு ஒரு 2 விக்கெட் விழுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் வந்து நான் சஹல், எங்கள் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்பின் அடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ விக்கெட் விடுவாங்களோ எனக்கு தோணுது. அதனால தான் இந்த டீமை வந்து நான் பிக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வேறு எந்த ரீசன்ஸும் கிடையாதுங்க. எனக்கு இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்லோவாக டேரல் மிச்சல் எடுத்துகிட்டு போயிடுவார். சஞ்சு சாம்சனோட கன்சிஸ்டன்சி எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே இப்படி விக்கெட் கிராமத்தில் நிறைய ஸ்லோவர் ஜோன் மிக்ஸ் பண்ணி போகிறாரு. விக்கெட் ஹார்டானதாக அடித்து ஏற்றி போகிறாரு. ஃபீல்ட் செட் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைது. சந்தீப் சர்மா மட்டும் இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி நியூ பால் கையில் கிடைக்காது, டெத் ஓவரில் போடுவார். எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அவேஷ்கான் சந்தீப் சர்மா கொஞ்சம் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் பிக் பண்ணியிருக்கேன். சேஃபர் ஜோனுக்கு பிக் பண்ணிக்கிறேன். ரியன் பராக் பிக் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட டீம். ஜாஸ் பட்லரும் அதே மாதிரி தான். ஜாஸ் பட்லர் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. ஜெய்ஸ்வாலா பட்லரான்னு போகும்போது சரி ஓகே இது ஒரு பிக் மேட்ச் அப்படிங்கிறதுனால பட்லருக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் பட்லரை பிக் பண்ணுறேன் ஓகேங்களா. தென் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ருத்ராஜ் கேக்வாத், ஜடேஜா, சஹல் இவங்க தான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆர்ஆருக்கு இது ஒரு மஸ்ட் வின் கேம். ஏன்னா ஆர்ஆர் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு வந்து கியூ அப்படிங்கிறது வந்துடும், 18 பாயிண்ட்டோட போவாங்க. அடுத்தது கேகேஆர் கூட மோதும்பொழுது வந்து அவங்களுக்கு எது ஃபஸ்ட் டேபிள் டாப்பரோ இல்லை செகண்ட் வரதுக்கான ஒரு போட்டியாக இருக்கும். மற்றபடிங்களா இந்த மேட்ச்சை தோத்துட்டாங்க அப்படின்னா டாப் 4க்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த போட்டிகளில் மற்ற டீம் ஜெயிக்கும் பொழுது இவங்க வெளியில் போக வேண்டிய சுச்சுவேஷனும் வரலாம், வெளியில் போகிற சுச்சுவேஷனும் வரலாங்கிறதுனால இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ சிஎஸ்கே எடுத்துட்டிங்கன்னா சிஎஸ்கே இந்த மேட்ச்சும் ஜெயிக்கணும், அடுத்தது ஆர்சிபிக்குன்னு ஜெயிக்கணும், ஜெயிச்சா 16 பாயிண்டோட வருவாங்க. நான் வின்னிங் பர்சன்டேஜ் நான் வந்து சிஎஸ்கே கம்மியாக கொடுத்தேன். இப்போ ஃபேர்வெல்லா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அமைஞ்சாலும் அமையலாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அமைஞ்சாலும் அமையலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டே தலைவா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. தென் இந்த வீடியோவில் நிறைவடையுது. பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப மாதிரி பிளே ஆஃப் ரேஸில் பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப மாதிரி சிக்கி முக்கி உடையுது. என்ன நடக்குதுன்னு பொறுத்துனது பார்ப்போம். என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இந்த தலை தோனியோட கடைசி போட்டி யாருக்காதான்னு சொல்லிட்டு.